எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து ஆப்பிள் வர்சஸ் சாம்சங் சேனல், டெக் ரிவ்யூ சேனல். இந்த சேனலில் நீங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா வந்து ஃப்ளாஷ் எமோஜி அப்படிங்கிற ஒரு கீபோர்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. ஃப்ளாஷ் எமோஜி கீபோர்டு வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான கொஞ்சம் ஒரு கீபோர்டுன்னு சொல்லலாம். ஃப்ரீ கீபோர்டு வேறு. ஸோ வந்து நம்ம எல்லாருமே ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதோட செட்டிங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரீயாக, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ஃப்ரெஜைலாக இருக்குது அது யூஸ் பண்ணுறதுக்கு. வந்து இதில் வந்து ஃப்ளாஷ் எமோஜி கீபோர்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த ஃப்ளாஷ் எமோஜி கீபோர்டை வந்து நீங்கள் ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அதை ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணதுக்கு அடுத்து வந்து எனேபிள் ஆனோன்னா வந்து உங்களோட செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் எனேபிள் பண்ணதுக்கு அடுத்து உங்களோட சாய்ஸ் கேட்கும். அதுவே வந்து உங்களோட அக்சஸ் எல்லாமே கேட்கும். நீங்கள் அதை சூஸ் பண்ணதுக்கு அடுத்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும்னா எப்படின்னா வந்து அதுலேயே ஸ்டெப் 2 இருக்குது. அந்த ஸ்டெப் 2 கொடுத்து ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா வந்து உங்களோட டிஃபால்ட் கீபோர்டு, அதாவது நம்மளோட டிஃபால்ட் கீபோர்டில் வந்து நிறையா இருக்கும். அந்தந்த நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் லைக் சாம்சங் கீபோர்ட், கூகுள் கீபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் கீபோர்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி வந்து இந்த ஃப்ளாஷ் எமோஜி கீபோர்டும் பாப்பாக ஆகும். அந்த ஃப்ளாஷ் எமோஜி கீபோர்டை நம்ம சூஸ் பண்ணதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து டேட்டா அக்சஸ், அதாவது உங்களோட கீபோர்ட் டேட்டா கலெக்ஷன் அக்சஸ் வந்து அதுக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கணும். ஸோ வந்து யூசேஜ் டேட்டா அக்சஸ் வந்து எப்போயுமே ஆஃபில் இருக்கும். எல்லா ஆப்ஸ்லேயும் நம்ம தான் எனேபிள் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஸ்லேயுமே அதே மாதிரி தான். நம்ம ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் பண்ணோம் அப்படின்னா வந்து அதை யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணதுக்கு அடுத்து வந்து அதை அக்சஸ் எஸ் கொடுத்துட்டு நம்ம டிஃபால்ட் கீபோர்டை செலக்ட் பண்ணதுக்கு அடுத்து நம்ம அந்த கீபோர்டோட ஃபுல் அக்சஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். நீங்கள் ஃப்ளாஷ் எமோஜி கீபோர்டுக்குள்ளே போகலாம். அந்த கீபோர்டோட ஆப்ஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து நிறையா விஷயம் இருக்குது. நிறைய விஷயம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கின்ஸ் இருக்குது, வால்பேப்பர்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து ஃபாண்ட் இருக்குது, லாங்குவேஜஸ் இருக்குது, நிறையா விஷயம் இருக்குது. ஸோ ஸ்கின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட கீபோர்ட் ஸ்கின்னே வந்து ஒரு ஸ்பெஷல் தீம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைய தீம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இதில் வந்து நான் டார்க் ரெட் அப்படிங்கிற அந்த தீம் டவுன்லோட் பண்ணுறேன். இதை வந்து எப்படி அப்ளை பண்ண காமிக்க போகிறேன். அதை டவுன்லோட் பண்ணோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடுது. டவுன்லோட் கொடுத்ததுக்கு அடுத்து அது வைஃபை கனெக்ஷனாக இல்லை மொபைல் டேட்டா கனெக்ஷனான்னு கேட்குது. அது ஒன்ஸ் நீங்கள் முடிச்சதுக்கு அடுத்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கீபோர்டு, அதாவது நீங்கள் ஃப்ளாஷ் எமோஜி கீபோர்டை சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடுது. ஸோ ஒரு நல்ல விஷயம் அது. ப்ளஸ் வந்து அதில் எமோஜிஸ் வந்து நிறைய எமோஜிஸ் இருக்குது. நீங்கள் நிறைய டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறையா ஃபாண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஐகான்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்ஸுமே வந்து நிறையா ஃபாண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் கிட்டத்தட்ட 50 நிறையா ஃபாண்ட் இருக்குது. அந்த ஃபாண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டைப் பண்ணும்போது அந்த ஃபாண்ட் லெட்டர்ஸில் வந்துடும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் லாங்குவேஜஸாக இருக்கட்டும், வால்பேப்பர்ஸாக இருக்கட்டும், லாங்குவேஜஸ் வந்து கிட்டத்தட்ட 75 லாங்குவேஜஸ்க்கு மேலே சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயமும் நல்ல ஒரு விஷயம். அண்ட் டிஃபால்ட்டாக என்ன இதில் ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து ஆட் வந்து அப்பப்போ பாப்பப் ஆகிட்டே இருக்குது. அந்த ஃப்ரீ ஆட்ஸ் வந்து பாப்பப் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது ஒரு மார்க்கெட்டிங் டெக்னாலஜி. பட் அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு ஃப்ரீ ஆப் வேறு. ஸோ அவங்களுக்கு வேறு விஷயம் கிடையாது. ஸோ அதை அவங்க செஞ்சு தான் ஆகணும். ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் அநாயகம் இருக்க தவிர மற்றபடி எல்லா விஷயமுமே வந்து ரேமாக இருக்கட்டும், இல்லை யூசேஜாக இருக்கட்டும், ரொம்ப குறைஞ்ச யூசேஜ் தான் பண்ணுது. ஸோ அந்த விஷயத்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த எமோஜி கீபோர்டு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ இது ஈஸியாகவே ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வந்து பெய்டு வெர்ஷன்லாம் கிடையாது. நிறையா தீம்ஸ், நிறையா ஸ்கின்ஸ், நிறைய விஷயம் இருக்குது இதில். இது எல்லாமே ஈஸியாக இருக்கிறதுனால, ஃப்ரீயாக இருக்கிறதுனால நம்ம நிறைய பேர் இதை யூஸ் பண்ணலாம். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா, இந்த ஆப் பிடிச்சிருந்தா டவுன்லோட் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். இது போல் பல ரிவ்யூஸ், பல வீடியோஸ் இனிமேல் டெய்லி வந்துகிட்டே இருக்கும். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் மொபைல் சைடாக இருக்கட்டும், வேறு சைடாக இருக்கட்டும் வந்துகிட்டே இருக்கும். நன்றி.